மனநிலைக்கான மலர் மருத்துவம். முதலில் என் தாய்க்கு நன்றி, மலர் மருத்துவம் வழங்கிய எட்வர்ட் பேட்ஷையாவுக்கு நன்றி, என் குருவிற்கு நன்றி, என் குலசாமிக்கு நன்றி. நான் இந்த மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி கூறி பயில உதவிய மாமனிதருக்கு நன்றி. மலர் மருத்துவங்களில் மகத்துவங்கள் நிறைய மகத்துவங்களை மலர் மருத்துவம் பெற்றுள்ளது. அதில் என் அனுபவத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு நண்பரை நீண்ட நாள் பார்க்காமல் இருந்து பல வருடங்களாக பார்க்கவில்லை. அந்த நண்பரை எதேர்ச்சியாக ஒரு கட்டத்தில் பார்க்க நேர்ந்தது. அவர் வாடகை டாக்ஸி ஓட்டி கொண்டிருந்தார். அவர்கள் மனைவி படித்துவிட்டு அரசாங்க வேலைக்கு முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அவரை நான் எதேர்ச்சியாக சந்திக்கும் பொழுது மாத இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த தவணை தொகை கூட செலுத்த முடியவில்லை என ரொம்ப வருத்தப்பட்டு மன ரீதியாக ரொம்ப சோர்வாக இருந்தார். அப்போ சொன்னார், நீங்கள் தான் மலர் மருத்துவம் தருவீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு. சரின்னு அவரோட ஜாதக நட்சத்திரமும் பசங்களோடது வாங்கிட்டு குறிச்சி கொண்டேன். அப்போதைக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள், மலர் மருத்துவம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவரும் அதே போல் மறுநாள் கால் பண்ணார். ஃபோனில் நான் 2-3 மலர் மருந்துகளை பரிந்துரைத்தேன். அதை வாங்கி உபயோகப்படுத்துங்கள். எப்பொழுதுமே அது உங்கள் பர்சிலும் கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள் என்றேன். அவர் நம்பிக்கையுடன் அது வைத்து கொண்டார். ஒரு 4 மாதங்கள் ஓடியிருக்கும். நானும் அதோட விட்டுட்டேன். அவங்க ஒரு 4 மாதம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. என் மனைவி ரொம்ப நீண்ட நாட்களாக அரசாங்க வேலைக்காக முயற்சி மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எந்த முயற்சியும் வரல, வெற்றி பெறவில்லை. எந்த முறையும் வெற்றி வரல, வேலை கிடைக்கல. லாஸ்ட் முறையாக 3 வருடங்களுக்கு முன்பு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதியிருந்திருக்காரு. பார்த்திங்கன்னா அது அந்த அம்மாவோட கடைசி முயற்சி. அதான் கடைசி முயற்சி. 3 வருடங்களுக்கு முன்னதாக எழுதியிருந்திருக்கார்கள். அவர்களே அதை மறந்து விட்டார்கள். அந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக எழுதியதில் வெற்றி பெற்று அரசாங்க வேலை கிடைத்து விட்டதாக மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். அதுதாங்க இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மலர் மருத்துவத்தில் கேட்டது ஒன்று, ஆனால் அதையும் விட அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய அவருடைய திறமைக்கு ஏற்ற இன்னொன்றையும் மலர் மருத்துவம் கொடுத்தார்.